அவங்களோட தலைமையில தான் ஒரு கூட்டணி வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கப்புறம் கூட்டணி இவர் தலைமையில் அமையுமா? யாராவது ஒரு கூட்டணியில் இவரை இணைவாரா? முதல்ல இவருக்கே நம்பிக்கை இல்ல. தனிச்சா நின்னா ஜெயிக்க மாட்டோம்னு இவருக்கே டப்பா டான்ஸ் ஆடிரும்னு தெரியும். அதனால தான் மாநாடுல அதுக்கு அடுத்து பேசும்போதே அவர் தெளிவா சொல்ட்டாரு. நம்மளையும் நம்பி வருவாங்கல்ல, ஆட்சியில அதிகாரம் கேட்பாங்கல்ல, நம்மளும் குடுக்கணும்ல அப்படின்னு அப்பயே அவுத்து விட்டாரு. ஏன்னா, தனிச்சு நின்னு இங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப சாத்தியம் ஒண்ணு. ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நிச்சயமா கூட்டணி வச்சுதான் ஆகணும். அதான் இவர் தலைமை ஒத்துக்கும், அதிமுகவும் ஒத்துக்கும். இவர் தலைமையில் கூட்டணி அமையுமா? இல்ல இவர் யாரோட தலைமையிலாவது கூட்டணியில போய் இணைவாரா? இவர் தான் போய் இணையணும். இவருக்கு என்ன வாக்குச்சாவடி இருக்கு? இவருக்கு எங்க வாக்குச்சாவடி இருக்கு? இவங்க இப்ப ரீசெண்டா கூட ஒரு செய்தி வந்துச்சு. வாக்கு முகவர்கள் பூத் கமிட்டியை அமைக்கிறதுல 20-25,000 பூத் கமிட்டிகள் ஃபேக்காம். புஷி ஆனந்த் புடிச்சு இவர் கத்தியிருக்கிறாரு. என்னங்க ஃபேக்கெல்லாம் என்கிட்ட வந்து கூட்டு வந்து கொடுக்குறீங்கன்னு கத்தியிருக்காரு. அப்ப இதுல இன்னும் எத்தனை ஃபேக் இருக்குன்னு தெரியல. நான் ஒண்ணும் இல்லை, நீங்க எந்த தெருவில் இருக்கீங்க சும்மா சொல்றேன். அது ஏதாவது சாதி பேர் இருந்தா வேணா, ஏதோ ஒரு 4வது தெருவில் இருக்கீங்க.